सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே, எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே. இதை அறியாயோ முருகா, உன் கருணை இல்லையோ முருகா. முருகா 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 முருகா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே. பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே. ஈயரும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே, ஈயரும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே. இதை அறியாயோ முருகா, உன் கருணை இல்லையோ முருகா. முருகா 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 முருகா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஆஹா ஓஹோ. யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? தெரிவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்துவிடும். யார் சிரித்தால் என்ன, யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம். நீரில் தோன்றும் நிழல்களை போலே நிலையில்லாமல் போகலாம். இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம். நீரில் தோன்றும் நிழல்களை போலே நிலையில்லாமல் போகலாம். நான் பார்த்து ஒன்றாக காணலாம், நீ பார்த்து வேறாக மாறலாம். தெரிவது ஒன்று, புரிவது ஒன்று, மெய் என்று பொய் என்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? கண்மலர்ந்த பார்வையெல்லாம் காட்சியாகலாம். காட்சியாக பார்த்ததெல்லாம் கைவராமல் போகலாம். பூந்தென்றல் புயலாக மாறலாம், பொன்வைகள் நிலவாக காணலாம். வருவது ஒன்று, பிரிவது ஒன்று, மெய்யென்று பொய் என்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? தெரிவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்துவிடும். யார் சிரித்தால் என்ன, யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன?
கேஜே மகாதேவன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு. அதில் வர்ற பாட்டு பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன அனுபவிச்சோங்கிறத சொல்கிறேன். படத்தில் 5 பாட்டு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. 5 பாட்டு எடுத்துட்டோம். ரீரிகார்டிங்காக படம் பார்த்துட்ருக்கேன் நான். பாட்டெலாம் நல்லா வந்திருக்கான், நானும் வரேன். கவிஞர் வந்து உட்காந்துட்டார், படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இன்னொரு பாட்டுக்கு சான்ஸ் இருக்கே இந்த சீக்வன்ஸில் போடுவோமா அப்படின்னு கேட்டார். கேஜே மகன் போட்டுருங்களேன், போடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். கரும்பு தண்ணி கூலியா போட்டுக்கலான்ட்டார். பாட்டு எழுத உட்கார்ந்தோம். காதல் ராதா கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. நான் நைஸாக கவிஞர்கிட்ட சொன்னேன், கவிஞரே இந்த தூங்கு மட்டும் மாற்றிருங்களேன். ஏன்டா அது கொஞ்சம் அவச்சொல்லாக இருக்குது, நான் எழுதுகிறேன் நீ பாடுற, உனக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கலாம், எனக்கெல்லாம் கிடையாது, பேசாமல் பாடு, புதுசாக சொல்லியிருக்கேன், அறிவு கட்டவனே இது ஏன்டா வேணாங்கிற அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் பாடிடுவேன்னு. சார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ரீரிகார்டிங் முடித்து ஒரு கோர்ட்டு சீன் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகுமா 15 நாள் கூட ஆக வேண்டிய படம். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனி மூடி இழுத்து போய் கேஸு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல். அப்போ சொன்னேன் நான் கவிஞர்கிட்ட, ஐயா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்குது, நல்ல விஷயங்களே சொல்லு மக்களுக்கு. இந்த அவலம் வர மாதிரி சொன்னால் நானும் 2000 தடவை ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னால் பாடணும், அவங்களும் ஒரு 1000 தடவை பாடணும், கேட்குறவங்க காதும் இருக்குது. அதனால் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எப்பொழுதும் பாட்டு எழுதும்போது மக்களுக்கு போய் சேரும்போது அமங்கல பாடல்கள் கூட மங்களம் வர்ற மாதிரி எழுதணும்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் சொன்னார். என்ன எல்ஐசி பில்டிங் ஆனேன்னு கேட்டேன். அட முண்டம் 8 அடுக்கு மாடினாக்கா என்ஜான் விடப்படாருனாரு. ஸோ அதை ஒத்துக்கிட்டேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா ஒத்துக்கவும் வராங்க. அதனால் கேட்ட உடனே இந்த மாதிரி அவலமெல்லாம் வரா பாட்டு எழுதுங்கன்னாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் அதிலேருந்து ரொம்ப திருத்திக்கிட்டார் சார். அப்படி ஒரு அருமையான பாடல் இது. இளமை கோலம் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கோலம் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொலுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை கொலுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும்
இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. கேஜே மகாதேவன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு. அதில் வர்ற பாட் பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன அனுபவிச்சோங்கிறத சொல்கிறேன். படத்தில் 5 பாட்டு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. 5 பாட்டு எடுத்துட்டோம். ரீரிகார்டிங்காக படம் பார்த்துட்ருக்கேன் நான். டேய் பாட்டெலாம் நல்லா வந்திருக்கான், நானும் வரேன். நான் கவிஞர் வந்து உட்காந்துட்டார், படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இன்னொரு பாட்டுக்கு சான்ஸ் இருக்கே இந்த சீக்வன்ஸில் போடுவோமா அப்படின்னு கேட்டார். கேஜே மகன் போட்டுங்களேன் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். கரும்பு தண்ண கூலியா போட்டுக்கலான்ட்டார். பாட்டு எழுத உட்கார்ந்தோம். காதல் ராதா கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. நான் நைஸாக கவிஞர்கிட்ட சொன்னேன், கவிஞரே இந்த தூங்கு மட்டும் மாற்றிருங்களேன். ஏன்டா அது கொஞ்சம் அவச்சொல்லாக இருக்குது. நான் எழுதுகிறேன், நீ பாடுற, உனக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கலாம், எனக்கெல்லாம் கிடையாது, பேசாமல் பாடு. புதுசாக சொல்லியிருக்கேன், அறிவு கட்டவனே, இது ஏன்டா வேணாங்கிற அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் பாடிடுவேன். சார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ரீரிகார்டிங் முடித்து ஒரு கோர்ட்டு சீன் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகுமா 15 நாள் கூட ஆக வேண்டிய படம். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனி மூடி இழுத்து போய் கேஸு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல். அப்போ சொன்னேன் நான் கவிஞர்கிட்ட, ஐயா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்குது, நல்ல விஷயங்களே சொல்லு மக்களுக்கு. இந்த அவலம் வர மாதிரி சொன்னால் நானும் 2000 தடவை ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னால் பாடணும், அவங்களும் ஒரு 1000 தடவை பாடணும், கேட்குறவங்க காதும் இருக்குது. அதனால் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எப்பொழுதும் பாட்டு எழுதும்போது மக்களுக்கு போய் சேரும்போது அமங்கல பாடல்கள் கூட மங்களம் வர்ற மாதிரி எழுதணும்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் சொன்னார். என்ன எல்ஐசி பில்டிங் ஆனேன்னு கேட்டேன். ஆனால் முண்டம் 8 அடுக்கு மாளிகைனாக்கா என்ஜான் விடப்படாருனாரு. ஸோ அதை ஒத்துக்கிட்டேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா ஒத்துக்க போகிறாங்க. அதனால் கேட்ட உடனே இந்த மாதிரி அவலமெல்லாம் வராத பாட்டு எழுதுங்கன்னாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் அதிலேருந்து ரொம்ப திருத்திக்கிட்டார் சார். அப்படி ஒரு அருமையான பாடல் இது. இளமை போலும் இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ. பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா.
இளமை போலவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே இளமை போலவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. தன்னை மறந்த நிலையில் இசை போடும் உல்லாசம் கொண்டாடும் தன்மையே நியாயமோ. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. மனம் நாடிய மங்கை வந்த பின் தன்னை மறப்பதும் தவறே ஆகுமா. தன்னை மறப்பது முறையே ஆயினும் எனதன்பே பொறுமை வேணுமே. உந்தன் சொல்லையும் நீரே நன்னமே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. உனதன்பெனும் படகின் துணையினால் இனி ஆனந்த கரையே காணுவே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. ரிமப்பா சரிமப்பா ரிமப்பா மப்பா. லாட்டரியாலே பேட்டரி போலே லைட்டும் வந்தது வாழிலே ஆட்டமும் பாட்டும் ஆசையும் மீறி பொங்கிடுதே இந்நாளிலே. லாட்டரியாலே பேட்டரி போலே லைட்டும் வந்தது வாழ்விலே ஆட்டமும் பாட்டும் ஆசையும் மீறி பொங்கிடுதே இந்நாளிலே. வாதாடும் வேலையும் இல்லை வாய்ப்பாட்டும் தேவையில்லை. வாதாடும் வேலையும் இல்லை வாய்ப்பாட்டும் தேவையில்லை. சூதாடி பணமே சேர்க்கும் துறையே உன் போல் யாரும் இல்லை. துறையே உன் போல் யாரும் இல்லை. சொன்னாலும் சொல்லாவிடிலும் சூதாடும் கில்லாடினானே. சொன்னாலும் சொல்லாவிடிலும் சூதாடும் கில்லாடினானே. ஜோப்படி அல்ல சுருட்டியதல்ல ஜோராய் வாழ்ந்திட வாராய் கண்ணே. சிஷ்யா நீ சரிமப்பா சரிமப்பா ரிமப்பா மப்பா.
லாட்டரியாலே பேட்டரி போலே லைட்டும் வந்தது வாழ்விலே ஆட்டம் பாட்டும் ஆசையும் மீறி பொங்கிடுதே இந்நாளிலே ஜல் ஜல்லன கதங்கையோடு கல்கல்லன கண்களத்தோடு ஜல் ஜல்லன கதங்கையோடு கல்கல்லன கண்களத்தோடு ஜில் ஜில்லன வைரத்தோடு ஜோராய் வாழ்ந்திடவாராய் கண்ணா ஜோராய் வாழ்ந்திடவாராய் ராஜா மாடியின் மேலே மாடியும் ஏறும் மரமும் செடியும் அது மேல் ஏறும் மாடியின் மேலே மாடியும் ஏறும் மரமும் செடியும் அது மேல் ஏறும் இந்த ஜோடி புறாவும் கூடு கட்டியே ஜோராய் வாழ்ந்திட வாராய் கண்ணே நீ சரிமப்பா சரிமப்பா ரிமப்பா மப்பா பா லாட்டரியாலே பேட்டரி போலே லைட்டும் வந்தது வாழ்விலே ஆட்டம் பாட்டும் ஆட்டை நீதி பொங்கிடுதே நாளிலே மிக பொங்கிடுதே நாளிலே மிக பொங்கிடுதே நாளிலே கண்ணே நீவாடா கனியே நீவாடா என் வாழ்வின் குறை நீங்க இன்றே நீவாடா கண்ணே நீவாடா காலேலோ காலேலோ கனிந்தேங்கும் தாயின் களித்தீரவாடா கலைமானை போல் துள்ளி கண்ணானி வாடா தவழ்ந்தோடி விளையாடி தவமேனி வாடா கண்ணே வாடா காலேலோ 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 குயிலின் முட்டைக்காகவே அடை காற்பதும் நிஜந்தானடா ஓ குடும்ப விளக்காய் விளங்க வந்த குழந்தையே நீ யாரடா கோயில் குளமே சுத்திடாமே கொடுத்து போனாண்டா ஆண்டவன் கொடுத்து போனாண்டா கண்ணே காலேலோ 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 அணையாத ஜோதி அழகே உன்னாலே அலை மோதும் வேளை வருவாய் முன்னாலே மனதார உன்னையது மகிழ்வேன் கண்டாலே கண்ணே நீவாடா கனியே நீவாடா உன் தாயை காணாமல் ஏனோ பிரிந்தாய் எங்கே மறைந்தாய் கவலையாலே உன்னை தேடி கலங்கு வாழும் தாயடா ஓ
கடவுள் தானே நீயடா. சென்ற பிறந்த பறவையெங்கும் காலம் இது தாண்டா, ஆண்டவன் லீலை இது தாண்டா. கண்ணே தாலேலோ தாலேலோ. தங்க கிளியே மொழி பேசு, சர்க்கரை இதழால் கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு, சர்க்கரை இதழால் கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு. சிங்க தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு. சிங்க தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு.
தமிழன் மார்பினிலே வேலில் வடித்த கண்ணாலே மேனியில் வளரும் கலையாலே வேலில் வடித்த கண்ணாலே மேனியில் வளரும் கலையாலே பாலில் பிழிந்த சொல்லாலே பருவம் பொங்கும் சிலை போலே தங்க கிளியே மொழி பேசு அணைக்கும் காதல் கைகளிலே அன்ன கொடி போல் உறவாடு அணைக்கும் காதல் கைகளிலே அன்ன கொடி போல் உறவாடு படைகளை வென்ற தோள்களிலே பறவையை போல இசை பாடு சிங்க தமிழல் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு சிங்க தமிழன் மார்பினிலே கன்னம் என்பது பழத்தோட்டம் கண்ணும் முகமும் மலர் தோட்டம் கன்னம் என்பது பழத்தோட்டம் கண்ணும் முகமும் மலர் தோட்டம் மின்னும் கனியிதழ் சிந்தும் புன்னகை அன்பெனும் காதல் சுவையூட்டும் தங்க கிளியே மொழி பேசு அன்று கலந்தோம் கரையினிலே இன்று கலந்தோம் உயிரினிலே அன்று கலந்தோம் கரையினிலே இன்று கலந்தோம் உயிரினிலே இன்ப கடலில் அன்பு படகில் என்றும் வாழ்வோம் உலகினிலே தங்க கிளியே மொழி பேசு சர்க்கரை இதழால் கவி பாடு தங்க கிளியே மொழி பேசு